ஹாய், திஸ் இஸ் ஜஸ்ந்தா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 6 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காட்டுல ஒரு அழகான மான் இருந்துச்சா. ஒரு நாள் ஈவினிங் அந்த மானுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்ததுனால பக்கத்துல இருக்க குளத்துக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போச்சு. அந்த குளத்துல இருக்க தண்ணி ரொம்ப தெளிவாகவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சாம். அது தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த மான் அதோட உருவத்தை அந்த தண்ணியில தெளிவா பார்த்துச்சாம். அப்போ அந்த மானோட கொம்பை பார்த்துட்டு, வாவ், நம்ம கொம்பு எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே தன்னை தானே பெருமைப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சாம். அதே மாதிரி அந்த மான் அதோட காலை பார்த்து, ஏன் நம்ம கால் இப்படி அசிங்கமா இருக்கு, ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணு. இந்த கால் நம்ம கொம்புக்கு ஈக்குவலா இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான். அப்போ சடனா ஒரு ஓநாய் வந்துச்சான். இந்த ஓநாயை பார்த்துட்டோன்னே இந்த மானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சதாம். ஆனா இந்த ஓநாய்க்கு எப்படியாச்சும் அந்த மானை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இதுவும் பின்னாடி துரத்திக்கிட்டு ஸ்பீடா ஓடிச்சான். இந்த ஓநாயை பார்த்துட்டு நிறைய ஓநாய்களும் அந்த மானை துரத்த ஆரம்பிச்சதாம். இந்த மானும் அதோட ஓட்டத்தை நிறுத்தவே இல்லையா, ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அப்படி ஓடிட்டே இருக்கும் பொழுது சடனா அதோட கொம்பு ஒரு மரத்துல போய் சிக்கிக்கிச்சான். இந்த மானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா, எல்லா ஓநாய்களும் சூழ்ந்து நின்றுச்சான். கடைசியா அதோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி நல்லா எஃபோர்ட் போட்டு எப்படியோ அந்த கொம்பை அந்த மரத்துல இருந்து எடுத்துருச்சான். எடுத்துட்டு ஸ்பீடா ஓடி போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல உட்காந்துருச்சான். இந்த ஓநாய்களும் ஏமாந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிடுச்சான். அந்த மான் ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுதான், இந்த காலை நம்ம எவ்வளவு அசிங்கமா நினைச்சோம், ஆனா இதனால நம்மளுக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சு. இந்த கொம்பை நம்ம எவ்வளவு மகிமையா நினைச்சோம், ஆனா இது நம்மள ப்ராப்ளத்துல மாட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். இததான் சாலமோன் நீதிமொழிகள் 31:30 சொல்றாரு. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். ஸோ இந்த ஸ்டோரியில பாத்தீங்களா, அந்த மான் எதை அசிங்கமா நினைச்சதோ அதுதான் அதுக்கு உதவியா இருந்துச்சு. ஸோ நம்மளும் கடவுள் கொடுத்த எதையுமே அற்பமா நினைக்க கூடாது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.